ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தாங்க போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டும். எல்லாம் நல்லா செவந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பல்லாரி வெங்காயம் போட்டுக்கலாம். என்ன ரெசிபின்னு சொல்லவே இல்லையே, எப்போதும் ஒரே உருளைக்கிழங்குல சும்மா எண்ணெய் ஊற்றி மிளகாப்பொடி உப்பு போட்டு வறுப்போம். அப்படி இல்லைன்னா வேக வச்சு மசால் போட்டு ஒன்று செய்வோம், இல்லைன்னா குருமா செய்வோம். இந்த மாதிரி தானே செய்வோம். இன்றைக்கி நம்ம ஒரு பொரியல் பொடி போட்டு இந்த உருளைக்கிழங்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேங்க. ஏன்னா பொரியல் பொடினா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மல்லி எல்லாம் சமளவே எடுத்துகிட்டு வத்தல், பெருங்காயத்தூள், மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வறுத்து ஒன்று ரெண்டாக ரொம்ப பொடிசாவும் இல்லாமல் ரொம்ப குறன்னு இல்லாமல் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஒரு பொரியல் ஐட்டம் சொன்னாலும் அதை போட்டு கடைசியாக இறக்கிட்டோம் அப்படின்னா வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குது. கொஞ்சம் காரம் மட்டும் அதிகமாக வச்சுட்டோம்னா காரம் தரமாக இருந்தால் எல்லாம் சாப்பிட்டுக்கும், அதையே போட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நம்ம வதங்கின உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தோலோடு ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கையும் நம்ம இதோட போட்டு இப்போ வேகலாம் வைக்கல, சும்மா தான் அப்படி வதக்க போகிறோம். வதக்கிறதுலையே நல்லா வெந்துடும் தெரியுமா. அந்த மாதிரி வதக்கிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா எண்ணெயிலேயே வதக்கி மொறுன்னு ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த பொரியல் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு 2-3 வதக்கினா போதும். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ட உடனே நல்ல ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று நம்ம இதில் ட்ரை பண்ணோம், வாழைக்காயில் ட்ரை பண்ணோம், இன்றைக்கி உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணியிருக்கோம். இனி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு மசாலா போட்டு வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கு. சும்மா ஒரு பருப்பை தாளிச்சு வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.